அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆர்கே நகரில் பேசி வருகிறார். அந்த காட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீனவர்களுக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அத்தனை தரப்பு மக்களும் சுபட்சமாக வாழக்கூடிய தொகுதி என்று சொன்னால் ஆர்கே நகர் தொகுதி தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு முன்னோடி தொகுதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தொகுதி இந்த தொகுதி. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு தொடர்வதற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற கழக துணை பொதுச்செயலாளர் டிடி தினகரன் உங்களுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவர் எளிமையாக பழகக்கூடியவர். ஏற்கனவே கழகத்திலே பொருளாளராக இருந்து பணியாற்றியவர், நாடாளுமன்ற பணியாற்றியவர். ஆகவே கட்சியிலும் அதிகாரத்திலும் எப்படி செய்ய வேண்டும், மக்களுக்கு எந்த வகையிலே சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றார். ஆகவே இன்றைக்கு பல பேர் பேசுகின்றார்கள், நம்மோடு பிரிந்து சென்றவர்கள் பேசுகின்றார், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகின்றார். எப்படி வெற்றி பெற முடியும்? இங்கே நாங்கள் வருகின்ற பொழுது நுழைய கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு வெள்ளத்திலே நீந்தி வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம். கிராமத்திலே சொல்லுவார்கள், முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்வார்கள். ஆகவே வெற்றி இப்பொழுதே நாம் பார்க்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இங்கே குழும்பி இருக்கின்றீர்கள். இதை புரட்சி தலைவி அம்மாவுக்கு செய்கின்ற நன்றி. இந்த தொகுதி அம்மாவுடைய கோட்டை கோட்டை என்று இன்றைக்கு அத்தனை பேரும் நிரூபித்து காட்ட வேண்டும். எதிர்த்து போட்டுகின்ற அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். எங்கே பிரிந்து சென்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். யாரோடு இணைந்து பணியாற்றுகள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடியவர்கள் எங்கே நம்ம எதிர்த்து போட்டியிடுகின்றார்கள். அவர்களை இந்த தேர்தலோடு அவர்கள் இல்லை என்ற நிலையை இந்த தேர்தலாக உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற டிடி தினகரன் அவர்களை இன்றைக்கு லட்சக்கணக்கான வாக்குகளை வெற்றி பெற செய்து எதிர்த்து போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்யுங்கள் என்று அனைவரும் பாதம் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.